இன்னைக்கு இருக்கிற பசங்க வந்து உங்கள் மனநிலைக்கு வந்து எப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே கேட்பேன் நான். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இன்னைக்கு ஒழுங்கு கட்டுப்பாடே இல்லை அப்படின்னா அவங்க நோக்கம் என்னன்னா அந்த பசங்களை பற்றி நெகட்டிவ் தாட்ஸில் இருக்காங்க. என்றைக்குமே வந்து சிலை செதுக்கிற சிற்பி வந்து தன்னுடைய மனதில் தன்னுடைய ஆள் மனதில் சிலையை செதுக்கினதுக்கு அப்புறம்தான் அவரோட கையில் வந்து உளி வேலையே செய்யும். அதே மாதிரி தான் ஒரு ஆசிரியர், ஒரு மேனேஜ்மெண்ட் தன்னுடைய மனசில் வந்து மாணவர்கள் வெவ்வேறு விதமாக தான் இருப்பாங்க. அவங்கள வந்து எப்படி நம்ம நம்ம வழிக்கு கொண்டு வர்றங்கிற அந்த அறிவு தான் நம்மகிட்ட, திறமை தான் இங்கே நிச்சயமாக வேணும். அதில் நாங்கள் ஒரு புது விஷயம், அற்புதமான விஷயம் பண்ணுறோம். பேரண்ட் வீடியோன்னு ஒன்று பண்ணுறோம், காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும். அவங்க அம்மா அப்பா வந்து கூலி வேலை செய்வாங்க, இல்லைன்னா ஆடு மாடு மேய்ப்பாங்க. அவங்க ஊர்லேயே போய் ஒரு 3 நிமிஷம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவோம். கரெக்டாக திங்கக்கிழமை காலையில் அந்த வீடியோ வந்து ஒளிபரப்பு பண்ணிடுவோம். அவன் வந்து அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து அம்மா அப்பா படுற கஷ்டத்தை வந்து பார்ப்பான். ஆசிரியர்களுக்கு இங்கே வாங்க, நீங்கள் படின்னு சொல்லாதீங்க, அவங்க அம்மா அப்பா படுற கஷ்டத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள். பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நீ இங்கே பாரு, வாழ்க்கைன்னா சும்மா சாதாரணலாம் கிடையாது. உனக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்னா அவங்க யாரோ ஒருத்தர் உங்கள் அம்மா அப்பா வந்து தியாகம் பண்ணி அதுலேருந்து வேர்வையிலேருந்து வர்ற பணத்தை தான் இங்கே வந்து கட்டுறாங்க. அப்போ நீ வந்து செமஸ்டரில் வந்து நீ நல்லா படித்து பாஸ் பண்ணினா நீ மாதம் வந்து ஒரு 20,000 50,000 சேலரிக்கு நீ வேலைக்கு போனீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து அது ஒரு பிரதிபலனாக இருக்கும். அப்படிங்கிற அந்த பொறுப்பை உணர வைக்கிற வேலையை அந்த கிளாஸ் ரூமில் நாங்கள் பண்ண வைப்போம்.